ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்றைக்கி பெருசு படம் வந்து பார்த்துட்டு வந்தேன். படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு வயசான ஒரு பெருசுன்னு வச்சுங்களேன், அவர் இறந்து போயிடுறாரு. ஆனால் அவருக்கு வந்து நிற்குது. ஸோ அவர் பணத்தை வந்து எரிக்கும் போது இந்த விஷயத்தை வந்து ஊர் மக்கள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அதை கஷ்டப்பட்டு மறைக்கிறாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பேஸ் வந்து ஒரு கண்டென்ட்டில் பண்ணியிருக்காங்க. பட் படம் வந்து ஒரு துளி கூட எங்கேயுமே வந்து ஒரு கிளாமரோ அந்த மாதிரி ஒரு அடல்ட் விஷயம் எங்கேயுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்து போகுது. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு சீன்ஸு ஒவ்வொரு டயலாக்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக ஹியூமராக பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஷூட்டிங் போது அந்த காமெடி டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டைமிங் வந்து ரொம்பவே மிஸ் ஆகுது. இப்போது சுவாமிநாதன் வந்து நடிக்கிறாருன்னு வச்சிங்களேன், ஒரு நார்மல் டயலாக் கொடுத்தாலும் அதை வந்து காமெடியாக வந்து பேசிட்டு போயிடுவார். ஸோ அவர் எப்படி பேசுகிறாரு, அது எப்படி மக்கள் ரசிக்கிறாங்கங்கிறத அவர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காரு அவர் பாடி லாங்குவேஜுக்கு. ஸோ இந்த டேரக்டர் வந்து வேறு மாதிரி ஒரு ஆக்டிங் வாங்கும்போது நம்ம ஆடியன்ஸால் வந்து சிரிக்க முடியல. நம்ம ஒவ்வொரு சீனும் பார்க்குறோம், சீனு நல்ல ஒரு சிரிப்பு வரக்கூடிய சீனாக இருக்குது. அந்த சீனில் வந்து டயலாக்ஸும் கரெக்டான டயலாக்ஸ் தான் இருக்குது, எங்கேயுமே தப்பான டயலாக்லாம் கிடையாது. பட் அந்த டைமிங் வந்து நம்ம டேரக்டர் நெல்சனோட டார்க் ஹியூமர் ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த சிரிப்பு வந்து ப்ராப்பராக வரல. இதே இது பார்த்தீங்கன்னா ஒரு சுந்தர் சீட் இந்த படத்தை கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரித்து மேய்ஞ்சிருப்பார். அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்க ஸ்டைலில் பேச விட்டுருப்பாரு. வேறு ரேஞ்சில் காமெடி ஒர்க் அவுட் இருக்கும். செகண்ட் ஹாஃப் படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் உண்மையிலேயே இருக்குது. பட் கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் வரும், அதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சீனில் ஒரு ஃபஸ்ட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா நம்மளுக்கே சிரிப்பு வரும். அது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும் போது நம்மளுக்கு அதில் ஒரு லேக் தெரியுது. ஸோ ஓவராலாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹியூமரை நம்பி ரொம்ப ஒரு தின்னான ஒரு லைனை வச்சு இந்த படத்தை வந்து எடுத்தார். பட் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகிறதுனால இந்த படம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். டெக்னிக்கல் சைடு படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. கலரிங் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் டோன் வந்து ஃபுல் படத்தில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுவும் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் சொன்னா கண்டிப்பாக நீங்கள் சிரிப்பீங்க. பட் தேட்டரில் சிரிப்பு வராது. இப்போ இந்த பெருசவர் இருக்கார்ல, அவர் வந்து படுத்துருக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் வருவாங்க. அவங்க வந்து கீழே பார்த்துட்டாண்டா நிற்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ரியாக்ஷனு, அவர் சின்ன வீடு வச்சிருப்பாரு அவங்களோட ரியாக்ஷனு, இது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு மருமகளுக்கு 2 பேர் அந்த ஹீரோயின் அப்புறம் இன்னொருத்தவங்க அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களோட ரியாக்ஷனு. ஸோ இந்த மாதிரி விஷயம், டாக்டர் வந்து பார்த்து ரியாக்ஷன், ஒரு லேடி டாக்டர் கிட்ட ஒரு ரியாக்ஷன், இவ்வளோ விஷயங்கள் நம்ம மாற்றி மாற்றி வைக்கும்போது உங்களுக்கு உண்மையிலே பயங்கர ஒரு காமெடி சிரிப்பாக வரக்கூடிய ஒரு படம் தான் இது. பட் டைமிங் மிஸ் ஆனது வந்து பெரிய ஒரு மைனஸு. நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இந்த மெயின் பாயிண்ட்டை வந்து பேஸ் பண்ணி கம்மியாக தான் படங்கள் வந்திருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூவர் ப்ளூ சட்டை மாறன் வந்து அவர் அந்த மெயின் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் வந்து அந்த மெயின் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கே பெருசாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பெருசானது வந்து எப்படி சிறுசாகிறது தான் படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி நிறைய காமெடியான டைலாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கலாம். ஆனால் அந்த டைமிங் மிஸ் ஆனது வந்து இந்த படத்தில் ஒரு மிக மிக பெரிய மைனஸு. மற்றபடி இந்த கான்செப்ட் எடுத்ததுக்கு நல்ல ஒரு ஹேட்ஸ் ஆஃப், நல்ல ஒரு ஹிலரஸான ஒரு கண்டென்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன கண்டென்ட் வந்து 2 மணி நேரம் ஓட்ட முடியுமானா கண்டிப்பாக ஓட்டக்கூடிய ஒரு கான்செப்டே கிடையாது. இதை வச்சு மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டலாம், இல்லை 1 மணி நேரம் ஓட்டலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வேறு ஏதாவது வச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் வச்சுருக்கலாம். படத்தில் அதே மாதிரி ஒரு லவ் சீன் கிடையாது, வேறு இடத்துல கதை எங்கேயுமே போக மாட்டேங்குது. கொஞ்சம் அடிஷ்னலான ஒரு கதையை வந்து இது கூட உள்ளே ட்ராவல் ஆகிற மாதிரியே வச்சுருந்தாங்கன்னா படம் உண்மையிலேயே கொஞ்சம் கதை வந்து கொஞ்சம் படத்தை காப்பாற்றி விட்ருக்கோம். கதை இல்லாமல் வெறும் காமெடி நம்பினது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் நல்லாயிருக்கு. சாங்ஸ் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஒரு 2 இடத்துல சாங்ஸ் வருது. சாங்ஸுமே வந்து அந்த சீன்ஸுக்கு ஏற்றாப்புல வச்சுருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுக்கு அந்த இடத்துல சென்டிமெண்ட் வச்சாங்கிறது ஒரு ஆடியன்ஸாக வந்து ஒரு ரொம்பலாம் ஃபீல் ஆகலை. ஏன்னா சென்டிமெண்ட்டை நல்லா வச்சுருக்காங்க, அது வந்து குறை சொல்ல. பட் இவ்வளோ நேரம் அந்த பணம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே அவர் இறந்துட்டார். ஸோ அந்த டைம்லேருந்து அந்த பணம் ட்ராவல் ஆகிறது ஃபுல்லாக தான் நம்ம அந்த ட்ராவல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ கிளைமேக்ஸில் வந்து திடீர்னு ஒருத்தர் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ணும்போது அந்த சென்டிமெண்ட் அந்த இடத்துல திடீர்னு திணிக்கும் போது அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி டெக்னீஷியன்ஸோட ஒர்க் எல்லாமே ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன காமெடி, ஆர்டிஸ்ட்டுக்கு பஞ்சம் மேலேங்க, அத்தனை ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா திடீர்னு கருணா வராரு, அங்கே ரெடின்சன் கிங்ஸ்லி வராரு, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் ஒவ்வொரு சின்ன கேரக்டரை எல்லாத்துக்குமே வந்து ஆர்டிஸ்ட்னு அத்தனை நோன் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க.
இத்தனை ஆர்டிஸ்ட்டை போட்டுமே வந்து எல்லாமே காமெடி பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் தான். பட் ஒரு டைரக்டரோட ஃபீல்டில் அவங்க நடிக்க போய் அந்த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகும் போகுது. இந்த படம் வந்து ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஒருத்தான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. இந்த படம் கொஞ்சம் ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் ரசிக்க முடியல. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபெல்லாம் உட்காரதுக்கே ரொம்ப லேகாக இருந்துச்சு. அது மெயினாக அது காமெடி ஒர்க் அவுட் ஆகிறது தான் மெயின் ரீசன். ஸோ சொல்கிறதுக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்குது. பட் ஒர்த் இல்லை இந்த படம். இந்த படம் வந்து எனக்கு 4 out of 10 கொடுப்பேன். ஏன்னா நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகலைனாலும் நல்ல ஒரு வித்தியாசமான கான்செப்ட் எடுத்திருக்காங்க. இதுக்காக வந்து இந்த படத்துக்கு வந்து 4 out of 10 கொடுக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.